50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் அனுபவம் கார்கேவுக்கு கை கொடுக்குமா? இந்தியாவின் ஆன்மாவுக்கான இந்த வரலாற்று போரில் காங்கிரஸை வழிநடத்த மிகவும் பொருத்தமானவர் கார்கே. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை குறித்த நூல் வெளியீட்டு விழாவின் போது சோனியா காந்தி கூறிய வார்த்தைகள் இவை. பெரும்பான்மை பலத்துடன் திகழும் பாஜகவை எதிர்கொள்ளவும் பிரிந்து கிடக்கும் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கவும் காங்கிரசுக்கு ஒரு பண்பான திறமையான தலைமை தேவைப்பட்ட நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே சவால் மிக்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட செயல்பட்டும் வருகிறார் என்பதே உண்மை. 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் வாழ்க்கை. கடந்த 10 ஆண்டுகளாக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பாஜக அரசை கேள்வி கேட்கும் ஒரே குரலாகவும் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து முழக்கமிடும் ஒரு குரலாகவும் தன்னை தேசிய அரசியலில் நிலைநிறுத்திக் கொண்டவர் மல்லிகார்ஜுன கார்கே. அதே வேளையில் தரம் தாழ்ந்த விமர்சனங்களையோ வார்த்தைகளையோ அவர் பிரயோகித்து நாம் பார்த்ததில்லை. அவரது விமர்சனங்கள் சட்டத்திற்கு உட்பட்டும் பொருத்தமான புள்ளி விவரங்களுடனுமே இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட பண்புகள் இவை. கார்கேவின் வாழ்க்கை குறிப்பு. கடந்த 1942ஆம் ஆண்டு கர்நாடகாவின் பிதார் மாவட்டம் பல்கி வட்டத்தில் உள்ள வரவட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார் மல்லிகார்ஜுன கார்கே. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே குல்பர்காவில் இருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA பட்டமும், அதே பகுதியில் இருக்கும் SSL சட்டக் கல்லூரியில் LLB பட்டமும் பெற்றார். சட்டம் பயின்ற பின்னர் நீதிபதி சிவராஜ் பாட்டீலிடம் ஜூனியராக பணியாற்றினார். அப்போது அவர் பெரும்பாலும் தொழிலாளர் நலன் சார்ந்த வழக்குகளையே எடுத்துக்கொண்டார். அவர் ஆஜரான தொழிற்சங்க வழக்குகளில் எல்லாம் திறம்பட ஆஜராகி வெற்றி பெற்றதால் தொழிலாளர்களிடத்தில் செல்வாக்கு மிக்க நபராக உருவெடுத்தார். அதே நேரத்தில் தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டங்களிலும் அவர் பங்கேற்றார். காங்கிரஸில் இணைந்தது எப்படி? 1969ஆம் ஆண்டு தனது 27வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் மல்லிகார்ஜுன கார்கே. அப்பொழுது முதலே காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு கட்சிக்கு விசுவாசமாக செயல்பட்டார். முதலில் அவருக்கு குல்பர்கா மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் குர்மித்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1978, 1983, 1985, 1989, 1990, 1994, 1999, 2004 என அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று கர்நாடக காங்கிரஸை அசைக்க முடியாத சக்தியாக உருவாக்கினார். இந்த காலகட்டங்களில் அவருக்கு பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. மாநில அரசியலில் இருந்து தேசிய அரசியல். 2005ஆம் ஆண்டு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கர்நாடக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. பின்னர் 2008ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக தேர்வாகி தேசிய அரசியலில் அடியெடுத்து வைத்தார் கார்கே. 2014ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் முதன்முறையாக தனது தேர்தல் வாழ்க்கையில் தோல்வியை கண்டது 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில்தான். இருப்பினும் கட்சி தலைமை அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்தது. கார்கேவின் கொள்கைகள். மல்லிகார்ஜுன கார்கே தொடக்கம் முதலே RSS சங் பரிவார் சித்தாந்தங்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். சாதிய அமைப்புகளுக்கு எதிரானவர். தான் புத்தரையும் அம்பேத்கரையும் பின்பற்றுபவன் என வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். மதத்தாலும் சாதியாலும் மக்கள் பிளவுபடக்கூடாது என்பதில் உறுதியானவர். நாடாளுமன்றத்தில் அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து கடுமையான குரல் எழுப்பியவர் கார்கே. புத்தகங்கள் படித்தல், பகுத்தறிவு சிந்தனை, மூட நம்பிக்கைகள் மற்றும் பழமைவாத நடைமுறைகளுக்கு எதிராக போராடுவது ஆகியவற்றை பொழுதுபோக்காக கொண்டுள்ளார். மேலும் கபடி, ஹாக்கி, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டவர். தக்க நேரத்தில் பொறுப்பை ஏற்றவர். மல்லிகார்ஜுன கார்கேவை பொறுத்தவரை 3 முறை கர்நாடக முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது அவர் அதனை எதிர்க்கவோ அல்லது அதிருப்தியை வெளிப்படுத்தவோ இல்லை.
எனக்கு 3 முறை முதல்வர் பதவி மறுக்கப்பட்டது. இருப்பினும் நான் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டது இல்லை. விசுவாசமாகவே இருக்கிறேன். ஏனென்றால் கட்சியில் பதவியை தாண்டி சித்தாந்தம், குறிக்கோள்தான் முக்கியம் என அவர் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ். வெறும் 44 உறுப்பினர்களுடன் மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறவில்லை. இந்த சூழலில் மக்களவையில் கட்சிக்கு தலைமை ஏற்க பலர் தயங்கிய போது மல்லிகார்ஜுன கார்கே அந்த பொறுப்பை ஏற்றார். பெரும்பான்மையாக பாஜக உறுப்பினர்களுக்கு மத்தியில் தனது குரலை எழுப்ப அவர் அஞ்சியதே இல்லை. பின்னர் மாநிலங்களவையிலும் கட்சி உறுப்பினர்களுக்கு தலைமை தாங்கினார். எதிர்க்கட்சிகளாலும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் கார்கே. தன்னுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்துள்ள யதார்த்தமான மனிதர் கார்கே. காங்கிரஸ் தலைவராக உயர்ந்தது எப்படி? காங்கிரஸ் தலைவராக முழுமையாக பொறுப்பேற்க ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி தயக்கம் காட்டி வந்தனர். இதனால் டெல்லியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதனை அடுத்து 2022ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் மல்லிகார்ஜுன கார்கேவும் சசி தரூரும் போட்டியிட்டனர். அதில் 7897 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் கார்கே. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சசி தரூருக்கு 1072 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. மல்லிகார்ஜுன கார்கே 25 ஆண்டுகளுக்கு மேலாக காந்தி, நேரு குடும்பத்தின் வசமிருந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை தன்வசமாக்கினார். கட்சி தலைவராக செயல்பாடு. மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவியேற்ற பொழுது கார்கேவால் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாது, காந்தி குடும்பத்தின் பொம்மையாகவே இருப்பார் என எதிர்க்கட்சிகள் கூறினர். ஏன், கட்சி நிர்வாகிகள் சிலர் கூட இவ்வாறே நினைத்தனர். ஆனால் அதனை பொய்யாக்கி உள்ளார் கார்கே. கட்சி தலைவராக பொறுப்பேற்று 1.5 ஆண்டுகளாக மல்லிகார்ஜுன கார்கேவின் செயல்பாடு கட்சிக்குள்ளும் தேசிய அளவிலும் கட்சியை முன்னிறுத்துவதிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அவர் தனக்கென ஒரு பாணியை கொண்டு வந்து பண்பட்ட அரசியல்வாதி என்பதை நிரூபித்து வருகிறார். கட்சி நிர்வாகம் எப்படி? மல்லிகார்ஜுன கார்கேவை பொறுத்தவரை பிரச்சனை செய்து வந்த நிர்வாகிகளை அமைதிப்படுத்தி ஒருங்கிணைத்திருக்கிறார். உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளார் அல்லது பெரிதாகாமல் பார்த்து கொண்டுள்ளார். கட்சி கூட்டங்களில் அனைவருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தருவது, தொண்டர்களும் நிர்வாகிகளும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருப்பது, அனைவரின் கருத்துக்களுக்கும் செவிசாய்ப்பது, பிரச்சனைகளை பெரிதாக்காமல் தீர்வினை நோக்கி கொண்டு செல்வது என அனுபவமிக்க ஒரு தலைவர் என்று கார்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்கு அண்மை காலமாக காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனைகள் பெரிதளவில் வெளியே வருவதோ அல்லது கட்சி தலைமைக்கு எதிரான விமர்சனங்கள் வருவதோ குறைந்திருப்பதே உதாரணம். அரசியல் பண்புக்கும் விசுவாசத்திற்கும் கிடைத்த வெற்றி. மல்லிகார்ஜுன கார்கே என்றாரே கோபப்பட மாட்டார். பிரச்சனைகளை பொறுமையாக கையாள்வதில் வல்லவர் என்பதுதான் கட்சியினரின் கருத்தாக இருக்கிறது. அவர் பதவியேற்ற பிறகு கட்சியில் நிலவி வந்த குழப்பமான மனநிலை மாறி புத்துணர்ச்சி பெற்றதாகவே தொண்டர்கள் நினைக்கின்றனர். தலைவர் பொறுப்பு அவருக்கு தலைக்கணத்தை தரவில்லை, மாறாக அனைவரையும் ஒருமித்த கருத்துக்குள் கொண்டு வந்து விடுகிறார் என்கின்றனர் நிர்வாகிகள். இருப்பினும் இன்னும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை இன்னும் கருத்தியல் ரீதியாக கொண்டு செல்கிறார் கார்கே என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக சமூக நீதி பாதையை திறம்பட வகுத்து காங்கிரஸை வழிநடத்துகிறார் என்கின்றனர். கட்சி தலைமையுடனும் ராகுலுக்கு சிறந்த உறவு இருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி பொது மேடைகளிலேயே கார்கே மீதான நன்மதிப்பை வெளிப்படுத்தி வருவது பல சந்தர்ப்பங்களில் காண முடிகிறது. மாநில தேர்தல்கள். மல்லிகார்ஜுன கார்கே கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களில் கவனிக்கத்தக்கது கர்நாடக தேர்தல். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் பாஜக இடையே கடுமையான போட்டி நிலவியது. அப்போது முறையாக திட்டமிட்டு கட்சியை வழிநடத்தி வெற்றியை தேடித்தந்த பெருமை கார்கேவுக்கு கிடைத்தது. கர்நாடகாவைச் சேர்ந்தவர் என்பதால் கார்கே 3 சர்வேக்கள் நடத்தி அதன் அடிப்படையில் 1 மாத காலமாக மாநிலம் முழுவதும் பயணித்து பொதுமக்களிடம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் கார்கே. பாஜக அரசின் ஊழல்களை அம்பலப்படுத்துவதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தார்.
முடிவில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது. ஆனால் அதன் பின்னர்தான் பெரும் பிரச்சனை எழுந்தது. முதலமைச்சர் பதவியை பிடிப்பதில் சித்தராமையாவுக்கும் டி.கே. சிவக்குமாருக்கும் இடையே மறைமுக போட்டி ஏற்பட்டது. இதனை சரியான முறையில் கையாண்டு முடிவுக்கு கொண்டு வந்தார் கார்கே. அடுத்ததாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 30 இடங்களை மட்டுமே கைப்பற்றி பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது காங்கிரஸ். அதேபோல ராஜஸ்தானிலும் 70 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது. ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் பங்கு பாஜகவை பொறுத்தவரை தேசிய ரீதியாக வளர்ச்சியடைந்து வருகிறது. வட இந்தியாவில் தன்னை தக்க வைத்துக் கொண்டு தென்னிந்தியாவிலும் மெதுவாக தனது கிளைகளை பரப்பி வருகிறது. பாஜகவை எதிர்கொள்ள திறமையான தேசிய அளவிலான ஒரு எதிர்க்கட்சியோ அல்லது தலைவரோ இல்லை என்பதும் அக்கட்சிக்கு சாதகமாகிவிட்டது. இந்த நிலையில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை அணிதிரட்டி இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் மல்லிகார்ஜுன கார்கே முக்கிய பங்கு வகித்துள்ளார். காந்தி குடும்பம் அல்லாத அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர் ஒருவர் காங்கிரசுக்கு தலைமை வகிப்பது எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கையை அளித்ததே இதற்கு முக்கிய காரணம் எனலாம். இருப்பினும் இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார், மம்தா உள்ளிட்டோர் வெளியேறியிருப்பது கார்கேவுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. தொகுதி பங்கீடுகள் மற்றும் ஒருமித்த கொள்கைகளை கொண்டு வந்து தேர்தல் வரை சீராக கூட்டணியை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. வட இந்தியாவில் செல்லுபடியாகுமா? மக்கள் தேர்தலில் வாக்களிக்கும் காரணிகளை கருத்தில் கொண்டால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பல விஷயங்களில் வேறுபடுகின்றன. எனவேதான் வட இந்தியாவில் பாஜக அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வருகிறது. மல்லிகார்ஜுன கார்கேவை பொறுத்தவரை தென் மாநிலங்களில் இருந்து வந்த தலைவர். அவர் ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது வேண்டுமானால் வட மாநிலங்களில் எடுபடலாம். ஆனால் அது காங்கிரசுக்கு எத்தகைய வாக்குகளை பெற்றுத்தரும் என்பதை கணிக்க முடியாது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே கூட அதற்கு சாட்சி. கர்நாடகா, தெலுங்கானா தேர்தலில் வென்ற காங்கிரஸ் ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. இதற்கு வேறு பல காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் பெரும் சவால் கார்கேவுக்கு இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு தேர்தல் மிகப்பெரிய சவால். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் வித்தியாசமானது. மோடி தலைமையிலான அரசின் 10 ஆண்டுகால ஆட்சிக்கான பொது வாக்கெடுப்பாகவே இதனை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மோடி அரசுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு தரலாம் என நினைத்த மக்கள் தற்பொழுது 10 ஆண்டுகள் முடிந்து விட்டதால் மாற்றத்தை தேடலாம். அத்தகைய சூழலை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு உள்ளது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியது ஒருபுறம் இருந்தாலும் மக்களிடம் போய் சேர வேண்டியவை ஏராளமாக உள்ளன. கார்கே அண்மையில் பாஜக அரசு குறித்து வெளியிட்ட கருப்பு அறிக்கை, விவசாயிகளுக்கு ஆதரவான பேச்சு என தேர்தல் அரசியலுக்கான தாக்குதலை தொடங்கிவிட்டார். கொள்கை ரீதியான வலுவான கருத்துக்களை முன்வைத்து மோடி, அமித்ஷாவின் அரசியலை வீழ்த்துவாரா என்பது தேர்தலின் முடிவில் தெரிந்துவிடும்.